தூய்மை பணியாளர்களை தனியாரிடம் ஒப்படைப்பதை எதிர்த்து சென்னை மாநகராட்சியில் உள்ள ராயபுரம், திருவிக நகர் 5 மற்றும் 6 மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சி கட்டிடத்தில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி வந்த தூய்மை பணியாளர்களை போலீசார்கள் தற்பொழுது கைது செய்யும் நடவடிக்கை ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி நள்ளிரவில் தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தார்கள். மீண்டும் 100 நாட்களுக்கு மேல் கழித்து மீண்டும் அதே இடத்தில் போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த முறை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நாளை மறுநாள் புத்தாண்டு வருகிறது. எனவே பண்டிகைகளை தொடர்ந்து உரிமைகளை மீட்க தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது அனுமதியின்றி பொது இடங்களில், அரசு அலுவலகங்கள் போன்ற இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பெண் போலீசார், ஆண் போலீசார்கள் கொண்டு தற்பொழுது கைது செய்து வருகிறார்கள். கைது செய்து இவர்களை அருகில் இருக்கக்கூடிய மண்டபங்களில் அல்லது சமுதாய நலக்கூடங்களில் தங்க வைத்து அவர்களை பின்பு விடுதலை செய்வார்கள். குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் அவர்களை வைத்திருக்க கூடாது என்பதற்காக விடுதலை செய்து விடுவார்கள். ஆனால் தூய்மை பணியாளர்கள் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் ஒன்று கூடி இந்த காலையிலிருந்து பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், காலையிலிருந்து சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அந்த திமுக அலுவலகம் அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மாலையில் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கருணாநிதி நினைவிடத்தில் 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு, அதே போல் சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஓமந்துரார் மருத்துவமனையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த 300க்கும் மேற்பட்டவர்களை போலீசார்கள் கைது செய்தார்கள். இப்படி பலகட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் முக்கியமான நோக்கங்கள் என்னவென்றால், எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அதே போல் தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என இது போன்ற அந்த மையமாக வைத்துதான் இந்த போராட்டத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களை இந்த தூய்மை பணியாளர்கள் நடத்தி வருகிறார்கள். அதாவது பல துறைகளில் இந்த போராட்டம் சமீபத்தில் நடைபெற்று வருகிறது. அனைவரையும் அழைத்து பேசக்கூடிய அரசு எங்களை அழைத்து பேசாதது குறித்து அதை கண்டித்தும் இந்த போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த வேலையை நம்பித்தான் இருக்கிறது. எங்களுக்கு இந்த வேலை என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதை நம்பிதான் எங்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வேலை கிடைக்கும் முறை நாங்கள் சாகும் முறை உண்ணாவிரதத்தில் ஈடுபடுவோம் அல்லது எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் நாங்கள் முன்னெடுப்போம் என்று தூய்மை பணியாளர்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபடுவர்கள் எங்கு போராடினாலுமே இந்த போலீசார்கள் கைது செய்கிறார்கள். எங்களுக்கு சுதந்திரமாக போராடக்கூட எங்களுக்கு வழியில்லை என்று இந்த தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை வைத்தும் அந்த அழுகக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் சென்னை ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் முன்பு இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இன்று முதல் கிட்டத்தட்ட 5 போராட்டங்களுக்கு மேல் இந்த தூய்மை பணியாளர்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டதால் இன்று தமிழகம் முழுவதுமே இது ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை என்பது பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இன்னமும் நிறைவேற்றப்படாத இருக்கிறது. கிட்டத்தட்ட 150க்கும் மேல் நாட்களாக இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தை முன்வைத்துதான் இந்த போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக 5, 6 இந்த மண்டலங்கள் தான் இந்த பெரும் பிரச்சனையாக இருக்கிறது என்றும், இந்த போராட்டத்தை வெகு விரைவாக விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அந்த அரசு தரப்பில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. இவை அனைத்துமே தோல்வியில் முடிந்ததால் கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் இன்று அந்த ரிப்பன் சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியின் ரிப்பன் பில்டிங்கில் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்றது. இந்த போராட்டம் நடைபெற்ற அனைவருமே தற்போது அந்த போலீசார்கள் கைது செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.